ஸோ ஹலோ மக்களே, நான் உங்கள் அழுத்து முடிவினேன். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்ட்னர் சிவனைன்னு வந்து எஃப்எஃப் மேக்ஸ் கேமுக்குள்ளே வந்து சிஎஸ்ஆர் புஷ் பண்ணலாம், ஹீரோய்க்கு வந்துட்டோம். அடுத்து மாஸ்டர் வந்து புஷ் பண்ணலான்னு சொல்லி சிஎஸ்ஆர் வந்தோம். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ண போல் பிஆர் ரேங்க்டு. சரி ஓகே, நம்மளும் சரி ஓகே இவன் வந்து எதுவும் இதுதான் பண்ண போகிறாரு போல், புஷ் பண்ண போகிறாரு போல் ரேங்க்டு. ஸோ அதனால தான் நம்ம கூப்பிடாம பார்த்தா திடீர்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா போல் ஜூன் மேட்ச் போட்டு. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, ஏது நடக்குதுன்னு புரியல. எடுத்தோடனே டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா டெட் ஷாட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஆள் வந்து அந்த சைடு போவாப்பில்ல. நீ ஏறத்துக்குள்ளே எஸ்கேஸில் ஒரே ஒன் டேப்பு, அவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த மேட்சை நான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மேட்ரு பண்ணதுனால நம்ம வந்து தோற்றுட்டோம். என்னென்னா ஷார்ட் ரேஞ்சு கன்னுலாம் வாங்காமல் பேராஃபால் கன்று வந்து வாங்கிட்டேங்க. ஸோ பேராஃபால் கன்று வந்து வாங்கிட்டேன். பூனை வேறு தொல்லை பண்ணுது இங்கே என்னை பிடிச்சி, ரொம்ப காண்டாக ஏறுது. ஸோ வந்து பேராஃபால் வாங்கிட்டேன். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிக்கவே முடியல. ஸோ அதனால் இந்த மேட்சை நம்ம வந்து தோற்றுட்டோம். ஸோ எனக்கு வந்து என்னடா இந்த மனுஷன் இப்படி அடிக்கிறானேன்னு சொல்லி ரொம்ப பயமாயிடுச்சு. ஜெயிச்சிருவான் போல், ஒன் டேப் இங்கே ஏதோ ப்ராக்டிஸ்க்காக நம்மளை கூப்பிட்ருக்கேன்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்து நானும் சும்மா விடலைங்க. அழுத்தி பிடி வீரன் தான் யாருன்னு காமிச்சேன். ஸோ அழுத்தி பிடி வீரன்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி நானும் இந்த மேட்ச்சில் டஃப்பு கொடுத்து வின் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பாட்டாக பிடிச்சிருக்கேன். ஏன்னா தலைவன் 2 மேட்ச் போட்டா போல கூட 2 மேட்சுமே தோத்துட்டான். 2 மேட்சுமே க்ளோஸாக வந்து ஒரு 5 மேட்ச் இதில் ஜெயிச்சானா, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 6 மேட்ச் ஜெயித்தான். ஆனால் நான் 2 மேட்சுமே ஜெயித்தேன். சரி ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்தால் கம்யூனிட்டியில் போட்டு விட்றேன் பார்ட் 2 இஸ் கம்மிங் அப்படின்னு. ஓகேங்களா? அண்ட் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் கிவிங் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆள் வந்து எஸ்கேஎஸ் வச்சுருந்த போல், நானும் எஸ்கேஎஸ் வச்சு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நானும் எஸ்கேஎஸ் வந்து பை பண்ணிட்டேன். ஆனால் இந்த மேட்ச்சும் நம்ம வந்து தோற்றுருப்போம். இந்த மேட்ச்சில் தான் நம்ம ஆள் வந்து காண்டு ஏற்றினா போல். ஓகேங்களா? இந்த மேட்ச்சில் தான் எமௌண்ட் போட்டார். ஸோ எமௌண்ட் போட்டதுனால வெறி ரொம்ப அதிகமாகி அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியான அழுத்தி பிடிங்க, என்ன புடி அவன் நான் அழுத்தி பிடியில் அவன் வந்து மாட்டிக்கினான். என் அழுத்தி பிடி ட்ராப்பில் அவன் மாட்டிக்கினான். ஸோ 1 டேப்பே அடிக்க விடாத அளவுக்கு நான் வந்து அவனை வந்து இப்போ இது பண்ணி விட்டேன். 1 டேப்பே நீ இனிமேல் அவன் வாழ்க்கையில் அடிக்கக்கூடாதுனான்னு சொல்லி இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து போட்டு விட்டேன். ஏறிச்சு, சரியான காண்டி ஏறிச்சு. போடா நான் திருத்தவே முடியாதுன்னு நினச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பண்ணலை. சார் 1 டாப்பா அடிச்சுன்னு இருந்தாரா, எனக்கு வெறி ஆயிடுச்சு. யாரா இவன் 1 டாப் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிட்டா போல். இந்த மேட்ச் கொஞ்சம் ஜெயிப்போமேன்னு சொல்லி போனால் இந்த மேட்சும் ஜெயிச்சிட்டா போல். ஆனால் அந்த ஆள் 5 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சா போல். அடுத்த எந்த மேட்சுமே ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் ஜெயித்தேன். இதில் என்ன அப்படின்னா 1 டேப் மட்டுமே அடிப்பேன். நான் ஷார்ட் ரேஞ்சு போனால் வந்து காலி ஆகிடுறா போல். நான் வந்து ஷார்ட் ரேஞ்சே போகாமல் இது ஃபுல்லாக வந்து ராங் ரேஞ்சில் இருந்தேன். ஸோ அதனால் தலைமை ஈஸியாக வந்து போட்டு தள்ளிடுறாரு என்ன. இங்கே பாருங்கள், நான் லாங் ரேஞ்சில் இருக்கேன், அதனால் ஒரு போட்டு தள்ளு. ஷார்ட் ரேஞ்ச் வந்தால் அழுத்தி பிடி டேப்பில் மாட்டிக்கிறாரு. ஏன் சார்? ஸோ இந்த இடத்துல கால் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதை புரியுதுங்களா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். போடு. ஆனால் இந்த இடத்துல எம்ஐட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அந்த இது வேணாம். இந்த மாதிரி பூனை சத்தம் உங்களுக்கு கேட்கும், அப்படிலாம் கேட்டுச்சு, ஃபேன் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் வெளில பேசலை, உள்ளே என்னோடய பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி வாய்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கும். ஸோ மியாவ் பூனை, மீசை வச்ச பூனை, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அவாய்டு கர்த்தாவுமே. ஓகே, அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், அவாய்ட் பண்ணிவிடுங்க. போடு அவனை
ஷையான அடி, எப்படி ஷையான அடி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எஸ்கேச் கொடுத்தேன். நம்ம எதுக்கு எஸ்கேச் வந்து ஃபோன் வந்து சரி ஓகே 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 என் தாத்தா தான் ஃபோன் பண்ணாடே. ஏன் அப்படின்னா எனக்கே தெரில. ஐயோ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, கம்மான் யூ கேன் டு இட். டேய் சண்டை போடாதீங்க. இந்த மாதிரி பூனை சவுண்ட்லாம் நிறைய கேட்கும், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்கோ. இந்த நான் வந்து பூனைங்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளாக் போடுறேன். ஸோ கீழே விட்டுச்சுடா கையே. டேய் நீ எதுக்குடா போட? டேய் தயவு செஞ்சு வேணாம்டா, சொன்னா கேளுடா. நான் இதுங்க சண்டையை பார்க்கறதால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா எனக்கு சத்தியமாக தெரிலங்க. போடவனை சாத்தவனை சானிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான்டா. ஏடா இதையே வேலையாக வச்சுப்பீங்களாடா? பார்த்தீங்களா, நானும் அதுக்கு 10,000க்கு நான் அமௌண்ட்டு போடுவேன். ஏன்னா கிளாப் அமௌண்ட் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா இந்த மனுஷன் பண்ண வேலைக்கு கிளாப் அமௌண்ட் மட்டும்தான் போட முடியும். தலைவனுக்கு என்ன காணுன்னு தெரியல. அவன் மேலே எந்த வன்மத்தையும் கக்கலை. ஆனால் நான் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மனுஷன் 1v1 ஸ்டார்ட் பண்ணான்னு தெரில. தலை கொஞ்சம் பொறு சரியாடி, கொஞ்சம் பொறு. என்னத்துக்கு அவன் கூட போய் நீ சண்டை போட்டுனுங்கிற? நான் பூனைங்களை சொல்கிறேன், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க இந்த பூனை என்னை பிடிச்சி எப்பா கடவுளே. சரி ஓகே, நான் வந்து என்னோட தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கேன் கைஸ். அதனால் வந்து அந்த பூனைங்க தொல்லை வீட்டில் இருந்தால் தொல்லை இல்லை. டாய் நில்றாம அவனை எதுக்குடா அங்கே சண்டைக்கு போகிற நீ? சரி போ, எப்படின்னா போய் சாவங்க போடா. இந்த மேட்ச்சை வந்து ஒரு தரமான ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு கொடுத்துருப்பேன் அவனுங்க கதையை. இந்த ஆள் எதுக்கு என் பேச்சுக்கு வந்தான்னு தெரிலங்க. நான் சிவனேன்னு சிஎஸ்ஆர் புஷ் பண்ணலான்னு வந்தேன். தேவையில்லாமல் போடு மண்டையில், தேவையில்லாமல் ரூம் வச்சு ஆரம்பிச்சு 1v1 ஸ்டார்ட் பண்ணி அமௌண்ட்லாம் போட்டு காண்டு எடுத்துடலாம். ஏன்டா நான் ஏதாச்சும் பண்ணேன்? இல்லை ஏதாச்சும் நான் பண்ணனான்னு உனக்கு கேட்குறேன். ஏதாச்சும் பண்ணால் நியாயம் இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் நியாயம் இருக்குது. சரி ஓகே, நம்ம மேலே வன்மத்தை கக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு போல், நம்மளை போட்டி விட வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ஆள் வந்து ஆன்லைன் வந்தால் கூட நான் இன்வைட்டே பண்ண மாட்டேன். இந்த ஆள் தான் என்னை இன்வைட் பண்ணுவோம், அது கூட ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அதில் என்னடா இது இருக்குது? நீ ஆன்லைன் வந்தாலும் நான் பிஆர் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுமே இன்வைட் பண்ணுவோம், வரமாட்டேன். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். ஆனால் இந்த ஆள் தேவையில்லாமல் வந்து இவரே மேட்ச் ஆரம்பித்து விடுவார், இவரே அமௌண்ட்டு போடுவார். நான் அவன் மேலே எந்த வன்மத்தையும் கக்கலை கைஸ், நான் சத்தியமாக சொல்கிறேன். ஸோ 1v1 சும்மா இது வந்து ஃபன்னுக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போனேன்னு எனக்கு தெரில. பட் அவர் வந்து ஃபன்னுக்கு எடுத்துக்கினாரா இல்லை சீரியஸாக எடுத்துக்கினாரா எனக்கு சத்தியமாக தெரியலை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரடன் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்? போடு 2 999 வாங்கலாம். அப்போனா 299 அதுவே 200 வந்துடுது ப்ரோ. என்ன ப்ரோ இது? என்ன தீதி? ஓகே, ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருங்க யோசிக்கிறேன். உங்களுக்கு நிஞ்சா ஹட்டோரி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டோரேமான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 2மே பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து பார்ட் 2 எப்போ வரும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு டைம் இருந்தால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போடுறேன். ஓகேங்களாங்க? சரி ஓகே, பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வாங்கிட்டா போல், இந்த இடத்துலையும் அடி நானும் ஏமாட்டு போட்டேன். ஏன்னா இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பொறுக்க முடியல. ஏன்னா இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டு வச்சு என்னை வந்து இதை பண்ணி விட்டா போல். கூப்பிட்டு வச்சு அதாவது என்ன சொல்கிறது, கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டான். ஜெயிச்சுட்டு 5 மேட்ச் தான் நீ ஜெயிச்சிருக்க. நான் 7 மேட்ச்சுமே ஜெயித்தேன். 1-5 இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி ஃப்ளூக்கில் தான் ஹெட்ஷாட் விழுந்துதா எப்படின்னே தெரில. நான் ட்ராக் பண்ணனால ஹெட்ஷாட் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டு நான் ஒன்றும் ப்ரோ பிளேயெல்லாம் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில். ஆனால் எப்போயாச்சும் ஒரு தடவை வந்து ப்ளே பண்ணுவேன், அவ்வளோதான். எப்போயாச்சும் ஒரு தடவை ப்ளே பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை.
லிட்ரலி ஒன்றுமே இல்லை. மற்றபடி நான் ஒரு அட்டை பாட்டு. இந்த ஒன் டேப்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நான் ஒரு பிளேயரை நினச்சிடாதீங்க. நான் ஒரு அட்டை பாட்டு பைய. நான் ஃபன் பண்ணுறதுக்காக நான் வந்து இதுக்கு வந்தேன். ஸோ யூடியூப் இதுக்கு வந்தேன். ஸோ இட்ஸ் நாட் மை ஆம்பிஷன். யூடியூபராக மாறுறது என்னோடய ஆம்பிஷன் கிடையாது. அவனோட பிகம் பவுலர், கிரிக்கெட்டராக மாறுறது தான் என்னோடய கனவு. ஸோ அதுக்காக இன்னும் கூட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து மல்லிங்கா, பும்பரா, அதுக்கப்புறம் நடராஜன். ஸோ இவங்க 3 பேர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான யாக்கர் கிங்ஸ். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வர்த்தா.